மதுரைக்குன்னு ஃபேமஸான எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ் இருந்தாலும் இந்த மதுரை முட்டை மாசை அடிச்சுக்கவே முடியாது. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? கடாயில ஒரு கரண்டி எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை தூளா கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க. அது கூடவே 6-7 பல் பூண்டை இடிச்சு சேர்த்து வதக்கிக்கோங்க. அது இல்லாம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்குங்க. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலா கரிஞ்சிடாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. மசாலா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது இதுல 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து நல்லா பெரட்டிட்டு இறக்கிடுங்க. அடுத்து இந்த மாதிரி குழியான தோசைக்கல் எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி எண்ணெய், நீல வாக்குல கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், அது கூட கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ அதுல நம்ம ரெடி பண்ண மசாலாவை உள்ள சேர்த்து நல்லா குத்துங்க. 4 நிமிஷம் வதங்கினா போதும். அவிச்ச 5 முட்டையை உள்ள சேர்த்து குத்துங்க. இது கூட சேர்வா சேர்த்தா இன்னும் செம்மையா இருக்கும். ஆனா நான் சேர்த்துக்கல. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து மறுபடியும் குத்த ஆரம்பிச்சிட்டேன். சவுண்டே சும்மா பட்டைய கலப்புதுல. மதுரைக்காரங்களாம் வாங்க, ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. எப்படி?